நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால் பிளட்டை கொடுக்க போகிறோம். ஏங்க பிளட் எல்லாம் வருவோம். அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ரத்தத்தை எல்லாம் கொடுக்க. ஆமாம், இது பிளட் கொடுக்குறதுல ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? வீடுகளில் எல்லாம் ஒரு சில வீட்டில் சொல்லுவாங்க, அதெல்லாம் மாரி செய்யாத, சரியில்லை, அவனுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படி இப்படி. அது டாக்டர் சொல்லலாம், நீங்கள் கன்சல்ட் பண்ணி சொன்னால் பரவாயில்ல. வீட்டில் இருக்கிறவங்க இல்லாட்டி சும்மா திரியிற இருக்காங்க தெரியுமா, நீ ஏன் அதை கொடுக்குறானுங்கிறது இல்லாத கதை சொல்லுவானுங்க. உனக்கு விருப்பம் நீ கொடுக்காம இரு, அது கொடுக்க போகிறவனையும் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? பிளட் கொடுக்குறது உண்மையாகவே நல்ல விஷயம். பிளட் சர்க்குலேஷன் வந்து மறுபடியும் புது பிளட்டாக நிரப்புறப்ப வந்து நமக்கு நோய் வந்து குயிக்க வராது. ஸோ நோய் கொடுக்கறதுனால நோயில் இருக்க ஒரு நபரையும் நம்மளால் காப்பாற்ற முடியுது, நம்மக்கிட்ட இருக்க நோயுமே வந்து இல்லாமல். அதாவது நோய் இருக்கவங்க பிளட் கொடுக்காங்க, நம்மகிட்ட நோய் வராமல் நம்ம பாதுகாக்கப்படணும். அப்படி இருக்கு. அப்போ அதனால் பிளட் கொடுக்குறது வந்து தப்பு அப்படின்னு எவனாவது சொன்னா அப்படின்னா செவிலே விடணும். இது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. இந்த மாதிரி கேம்ப் போடும்போது தான் பிளட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிளட் பேங்க்ஸ், நிறைய பிளட் பேங்க்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். இல்லாட்டி யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லி பிளட் கேட்பாங்க இல்லையா, அந்த டைம்லலாம் உண்மையாக இப்போ போயிட்டு கொடுக்கலாம். குரூப்பை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லா. உங்களுக்கு தெரியுமா? சரி வாங்க தெரிஞ்சுக்குவோம். ஓகே, நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்துட்டோம். சத்தமாக பேசணும். ஆமாம், சத்தமாக பேசினா ஏசுவாங்களோ தெரியலை. ஆனாலும் என்னன்னா எங்கள் கூட வந்து ஒரு ஆள் இருக்கிறாங்க. யார்? நம்ம அவரோட வருங்காலம் அவரை எட்டி கொடுத்துட்டு போகிறாரு. என்ன பண்ணுறேன் வருங்காலம் சொல்லும்போது அவர் எட்டி பார்க்குறாரு. அவர் இல்லைங்க. ஆமாம், அவங்கள வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பிளட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ப்ரெஷர்லாம் கிடையாது, கேட்குற கேள்விகளை முகத்தை பார்த்தாலே ப்ரெஷர் போட்டு மாதிரி அதெல்லாம் வந்து பயமாக இருக்குது. அதேதான். அவருக்கு வந்து இது லோ சுகர் போல். இப்போ என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, டாக்டருக்கு வந்து லோ சுகர் போல். சரியா, அவரே டஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு எப்படி நானும் முதல் தடவை பிளட் கொடுக்குறேன். நீங்களும் ஃபஸ்ட் டைம்? லாஸ்ட் டைம் போனேன் பிளட் கொடுக்குறேன். பட் எனக்கு ஃபீவர்னால கொடுக்க முடியல. ஃப்ரெண்டு மட்டும் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து நான் இது கொடுக்கலான்னு ஒரு ஆலோசனை. அதாவது குடும்பமாக வந்து ரத்தம் கொடுக்குறோம். உங்கள் ரத்த பந்தத்தை இணைக்கிறீங்க. எங்கள் ரத்தத்தை இணைக்க முடியாதுல்ல. இல்லை, நான் சொல்கிறேன், இந்த பிளட் கொடுத்து நாங்கள் வந்து சமூக சேவையாளர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னங்க பேசுகிறீங்க? இது ஒரு எப்படி சொல்ற, ஒரு கப்பல் கோல்ஸ்னு வச்சுக்கோமா. இதெல்லாமடா கப்பல் கோலா வச்சுருக்கீங்க அப்படின்னு படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. பதற்றமாகவே ஒரு மனுஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தடவை பிளட்டு தானே கொடுக்க போகிறாங்க, என்னமோ உடல் உறுப்பையே தானம் பண்ண போகிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன மேட்டர் என்ன இருக்கு, என்னமோ ஆப்ரேஷன்ஸ் தியேட்டரில் படுத்திருக்க மாதிரியே படுத்திருக்கேன். வருங்க, எனக்கு வந்துட்டு ஒருத்தர் விளங்குறாரா? விளங்குறாரு. இல்லைங்க, எல்லாருக்குமே வந்து பிளட் எடுக்கிறதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மட்டும்தானே யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு கத்திரிலாம் எடுத்துகிட்டு வந்தது தான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதுதான் என்னன்னா, இப்போ இப்படி அடிக்கடி பிளட் கொடுக்குறவங்களுக்கு நரம்பு எடுத்து அதை வெட்டி ஒரு டெப் ஒன்று போட்டு விட்டா, ஒரு வால் ஒன்று போட்டு விட்டா லேஸ் தானே தேவைப்பட்டது. ஆமாம் ஆமாம், குத்த போகிறாங்களா? இந்தாங்க, இப்போ நான் கத்த போகிறேன். இப்போ அவருக்கு குத்த போகிறாங்க. பிளட்டு கொடுத்து வெளியே வந்துட்டோம். உட்காந்து இதுக்கு இவ்வளோ நேரம் கழிச்சதெல்லாம் மகிழை எடுக்கிறது ஃபர்ஸ்ட்லேருந்து கழிக்கும் போது எனக்கே அசிங்கமாக இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், அந்த பக்கெட் தருவாங்க. அந்த பக்கெட்டில் வந்து 2 ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும்
2 டாக்டர் இருக்குன்னு சொன்னாங்க. எடிட்டர் அதை ஸ்லோ பண்ணி போடுவான்ல, அதுக்கு தானே அப்படி சொல்றேன். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். அதில் என்னன்னா ஒன்று வந்து ஃபுல்லாக ஒட்டி இருக்கும். பிளட்டு வந்த பிறகு வர தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். பிளட் வர நின்றுச்சுன்னா அது வந்து டைட்டாக ஆரம்பித்தா ரிவர்ஸில் போகும் ஏதோ சொன்னாங்க. சரியா, அது தெரியுது தானே. தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு அந்த பக்கெட்டை கொடுத்துக்கிட்டேன். அமுக்கு 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 கை வலிக்குதுன்னு சொன்னாங்க. அது இங்கே பிடிச்சி வலிக்குதா அப்படின்னு இதை கலந்து இல்லை இல்லை, அதை விட சம காமெடி என்னன்னா, ராஜேஷ் ப்ரோக்கு ரத்த நர்ஸ் இருக்காங்க. நர்ஸு கடைசி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வெட்டணும். சரியா, கத்திரிக்கோள் எடுத்தாங்க. அப்படி இப்படி எடுத்து கத்திரிக்கோள் முதல்ல இருந்து பார்க்குறேன். இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டாங்க. வச்சுட்டு இப்படி சுற்றி இருந்த எல்லாருக்குமே பிளட் எடுக்கும்போது சாதாரணமாக எடுத்துக்கோங்க. என்கிட்ட வரும்போது அது கத்திரி எடுக்குது, என்னமோ ஆப்ரேஷன் பண்ண வர மாதிரியே ரெடி. அந்த கத்திரி வந்து வெட்டலன்னு சொல்லி பக்கத்தில் வீட்டில் ஒரு கத்திரி எடுத்துக்கிட்டு வருது. அதெல்லாம் கூட பரவாயில்ல. இதுக்கு ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆள் வேற. மல்ல எல்லா இடத்துலையும் அவங்க தானே எடுத்தாங்க. மிஸ் நீங்கள் கொஞ்சம் ஊற்றி இழுத்து விடுறீங்களா, நான் கொஞ்சம் வெட்டிக்கிறேன், எனக்குலாம் தொப்புள் படியாட வெட்டுறீங்க. அது சரி, இடையில ஊசியை குத்துனோன்னே வலிக்குதா, லைட்டாக வலிக்குது. பரவாயில்ல பரவாயில்ல நான் சொன்னேன். வந்து பிளட் உறைஞ்சு நர்ஸ் இருக்காங்கல்ல, உறிஞ்ச நர்ஸ் இல்லை, எடுத்த நர்ஸ் எடுத்தான். அவங்க வந்து இனிப்பா பேசி உறிஞ்சிட்டாங்க. இனிப்பா பேசி ஒரு மனசாட்சி வேற. 2 பேரும் காதை கட்டிருக்காங்க. இனிப்பா பேசி ரத்தத்தை உறிஞ்சுவாங்கன்னு அந்த நர்ஸ் காட்டி அமுக டுமுக அமால் டுமால்